திரைவிமர்சன நிகழ்ச்சியில இயக்குனர் விவேக் ஆத்ரேயா இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற சூர்யா சாட்டர்டே படத்தை பத்தி பார்க்க போறோம். சூர்யா சாட்டர்டே இந்த படத்துடைய கதையை பத்தி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்துல ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது ரொம்ப கோவக்காரனா இருக்காரு. எதை எடுத்தாலும் அடி தேடி வம்பு வளர்க்கணும் போயிடுறாரு. இதனால குடும்பத்துல பெரிய பிரச்சனையா இருக்குது. இதுக்கிடையில அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவங்க ஒரு நாட்களில் எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பையனை கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் பண்றாங்க. நீ எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டா உன் கோவத்துக்கே வேல்யூ இல்லாமல் போயிடும். அதனால உனக்கு கோவப்பட வேணாம்னு சொல்ல, வாரத்தில் ஒரு நாள் உன்னுடைய கோவத்தை வெளிப்படுத்து. உனக்கு யார் மேலாம் கோவம் வருதோ ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோ. அந்த டைரியில் எழுதி வச்சதை சனிக்கிழமை எடுத்து பாரு. பார்த்து அதுக்கப்புறமா உனக்கு அவங்க மேலே கோவம் இருந்ததுன்னா நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் அவங்க மேலே கோவம் இல்லைன்னா அதை விட்டு தொலை. இதனாலே பிரச்சனையாக இருக்கு. இது உனக்கு நல்லது சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சின்ன வயசுலேருந்து ஹீரோ கடைப்பிடிக்கிறாரு. இதே சமயத்தில் ஹீரோயின் வந்து சின்ன பொண்ணாக இருக்கும்போது இவருடைய மாமா பொண்ணு தான். இவங்க மாமா குடிகாரராக இருக்கிறதுனால ஓயாமல் குடிச்சுக்கிட்டு வந்து இவங்க அம்மாவை அடிக்கிறதுனால ஹீரோவுடைய அம்மா ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் யாருக்கும் தெரியாமல் வேற ஒரு ஊருக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே சின்ன வயசுலேயே பிரியும். ஆனால் ஹீரோயினுக்கு இவங்க ரவுடி பையலாக இருக்கானேன்னு சொல்லிட்டு ஒரு பயம் கலந்த இது இருக்குது. அதனால அவங்க வேற ஊருக்கு போயிடுறாங்க. எங்கே போனாங்கன்றது ஹீரோவுக்கும் தெரியாது. இப்போ ஹீரோ வளர்ந்து பெரிய பையன் ஆகும்போது அந்த ஏரியாவுக்கு ஒரு டெரரான ஒரு இன்ஸ்பெக்டர் வர்றாரு. அந்த இன்ஸ்பெக்டர் எப்படிப்பட்டவர்னா, எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுவார். கோவப்பட்டா என்ன பண்ணுவார்னா, அவருடைய ஜூடிஷியேஷனில் ஒரு செட்டில்மெண்ட் ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்களை கூப்பிட்டு வந்து ஓயாமல் அடிக்கிறது தான் அவருக்கு வேலை. இப்போ ஹீரோ கண்ணு முன்னால் பார்க்குற தப்பை எல்லாம் தட்டி கேட்குறவர் இப்போ இந்த தப்பை நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. இப்போ ஒரு குறிப்பிட்ட நாளில் வில்லனை அடிக்க போறாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது ஒரு கதை. இந்த கதை தெலுங்கு சினிமாவுக்கு ஏற்ற ஒரு மொரட்டு மசாலா கதை தான். இதை திரைக்கதையா சுவாரஸ்யப்படுத்த கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக சொல்லப்போனால் ஹீரோ பெரிய கோவக்காரரு. இவர் எல்லா நாளும் ஆளுங்களை போட்டு அடிக்க மாட்டாரு. எல்லா கோபத்தையும் திரட்டி வச்சுக்கிட்டு சனிக்கிழமை தான் அடிப்பாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கதை சொல்றாங்க. அந்த கதையை கூட ஸ்ட்ரெயிட் நேரேஷன்ல சொல்றாங்க. இது ஒரு பிளாஷ்பேக்ல சொல்லியிருந்தா கூட ஒரு சுவாரஸ்யமா இருந்திருக்கும். ஸ்ட்ரெயிட்டா கதையை சொல்லிட்டு போயிட்டு இவர் சனிக்கிழமை தான் அடிப்பாருனோடனே சனிக்கிழமை அடிப்பாரு நமக்கு தான் தெரியுமேன்ற மாதிரி இருக்கு. அதே போல ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன வயசுல பிரிஞ்சுட்டாங்க. ஆனா இவங்க பெருசான பிறகு சந்திக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு தெரியல. இப்போ ஹீரோ தேடிக்கிட்டு இருக்காரு, ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்காருன்றத சுவாரஸ்யப்படுத்தாம இவங்க வேற ஒரு லவ் ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த கதையே தேவையில்லாமல் போயிடுச்சு. அந்த கதையை எடுத்து பண்ணியிருந்தா கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்திருக்கும். அதே போல ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு எஸ்.ஜே. சூர்யா வந்த பிறகுதான் கதையே ஓரளவுக்கு நிமிந்துச்சு. அந்த எஸ்.ஜே. சூர்யா கதையிலேயே கூட ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அந்த ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர். அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். போலீஸ் ஸ்டேஷன்லாம் பிரச்சனை கிடையாது. அவங்க அண்ணனுக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையில வந்து ஏதாவது தீரலைன்னா அவர் கோவம் வந்துச்சுன்னா இந்த ஊருக்காரனை போட்டு இழுத்து போட்டு அடிக்கிறது தான் இவருக்கு வேலை. இது வந்து கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாம இஷ்டத்துக்குமா போட்டு எடுத்து வச்சிருக்காங்க. இதை சினிமாட்டிக் லிபர்ட்டின்னு சொல்லிட்டு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக முடியுமோ அது வரைக்கும் போயும் கூட இந்த படத்தை இவங்களால சுவாரஸ்யப்படுத்த முடியல. அதே போல அஜய் கவுஸ் ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. அவரு ஒரு பெரிய ரவுடி மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட வந்து அடி வாங்கிட்டு போறது மட்டும்தான் அவங்க வேலை. படம் முழுக்க அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் தெலுங்கு சினிமானால குத்துப்பாட்டு லவ் சீனு அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஃபுல்லாக வச்சு ஒரு கேலப்பாக இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த படத்தில் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இந்த முரளி சர்மாவும் எஸ்.ஜே. சூர்யாவும் சந்திக்கிற சீன்லேருந்து படம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. கடைசி ஒரு 15 நிமிஷம்லாம் கதையே எஸ்.ஜே. சூர்யா கைக்கு போனதுனால அவரு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணார். அதனால அந்த ஒரு 15 நிமிஷம் கொஞ்சம் அசிங்கப்படியாக இருந்தது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு தெலுங்கு படத்துக்கு ஏற்ற நல்ல மொரட்டு மசாலா கதை தான். இந்த மசாலா கதையை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து நல்ல திரைக்கதை பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய விசிலும் கைதட்டலும் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு படம் தான். ஆனால் கோட்டை விட்டுட்டாங்க. ஹீரோ கதைப்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வாரம் பூரா என்ன கோவமோ அதை பூரா சேர்த்து வச்சு சனிக்கிழமை தான் அவருடைய கோவத்தை வெளிப்படுத்துவார். இந்த படம் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம படத்தை போய் பார்க்க போனோம். நம்ம மேலே என்ன கோவம்னு தெரியல, நம்ம எந்த பாவமும் செய்யல. சனிக்கிழமை காட்ட வேண்டிய கோவத்தை வியாழக்கிழமையை நம்ம மேலே காட்டி பூமுகத்தான் குத்தி விட்டாரு.